எல்லாமுள்ள இறைவன் நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக. நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க. நம்ம கல்கத்தாவில் ஃபேக்ட்ரி இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ராக் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? இப்போ வந்து ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து கொடுத்துட்ருக்கோங்க. வெறும் 10 ரூபா தாங்க. காட்டன் ஃப்ராக்கு 10 ரூபா. இது வந்து 20 ரூபாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபாயிலே கிட்டத்தட்ட நீங்கள் 100-200 கலெக்ஷன் எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. பாருங்க, இதெல்லாம் 25 ரூபா, வெறும் 25 ரூபா, வெறும் 25 ரூபா. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க. ஃப்ராக்ல வந்து 25 ரூபாயிலே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க. இது வந்து 1 வயசு 2 வயசு போடலாங்க. இப்போ நம்ம வந்து இந்தியா முழுவதும் டீலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோங்க. அதாவது வந்து இந்தியா முழுவதும் கடை அமைச்சு தர போறோங்க. ரீட்டைல் கடை. அதாவது 3 ஆடைகள் வந்து 99 3 ஆடைகள் வந்து 999 வரைக்குங்க. உங்களுக்கு வந்து 2000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணீங்கன்னா 1000 ரூபா லாபம் வருங்க. அந்த மாதிரி நம்ம அமைச்சு கொடுக்க போறோம். இதுல வந்து யார் யார் பங்கேற்கலாம்னு கேட்டீங்கன்னா, புதுசா தொழில் பண்றவங்க, புதுசா நம்ம கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு உள்ளவங்களுக்கு நம்ம ஆரம்பிச்சு கொடுக்குறோங்க. இல்ல நம்ம கடை வச்சிருக்கோங்க, நம்ம நல்ல கடையில பிசினஸ் சரியா ஆக மாட்டேங்குதுங்க, நான் ஒரு ஆஃபர் ஐட்டம் போட்டு பண்ற மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் பண்ணித்தரேங்க. அப்புறம் வந்து இல்லை கடையிலே நல்லா வியாபாரம் போயிட்டு இருக்கு, இருந்தாலும் விலை கம்மி கவுண்டர் நான் ஒன்று செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணித்தரோம். எந்த படிநிலை வியாபாரிகள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே பண்ணித்தரங்க. கடன் உதவியும் பண்ணித்தரங்க. 3 ஆடைகள் 99 999 வரைக்கும் இந்தியா முழுவதும் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து தீபாவளி வர்றதுனால தமிழ்நாட்டில் வந்து முதல் கட்டமாக அமைச்சு தரேங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து சாம்பிள் ரூம் தாங்க. இவ்வளோ சாம்பிள் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 சாம்பிள் இருக்குங்க. மொத்த சாம்பிள் மட்டுமே 1500 சாம்பிள் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி லேடி ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 125 ரூபாயிலிருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. லேடி ஜீன்ஸ்லாம் ஃபேன்சியான ஃப்ராக்கு இதெல்லாம் பாருங்க, ரொம்ப கம்மியாக பாருங்க. ஜீன்ஸ் ஃப்ராக்லாம் வெறும் 50 ரூபா தாங்க. காட்டுமா, இந்த ஜீன்ஸ் ஃப்ராக்லாம் பாருங்க, வெறும் 50 ரூபாய்க்கு ஜீன்ஸ் ஃப்ராக் கொடுக்குறோங்க. அதே மாதிரி பாருங்க 75 ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பரான ஃப்ராக்லாம் கொடுக்குறோம் பாருங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் 75 ரூபா, 100 ரூபா, நல்லா சீப்பான ரேட்டில் ஹை ஃபேன்சி மாடலுங்க. பூரா ஜீன்ஸ் பேண்ட்டோடவே கொடுக்குறோம் பாருங்க. எல்லாம் சீப்பான ரேட்டு தாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 25 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? 25 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 வெஸ்டர்ன் ட்ரெஸ் வந்து 1 ரூபாய்னு கொடுத்துட்ருக்குங்க. இந்த மாதிரி 6 வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு நீங்கள் ஈஸியாக 1 ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க. 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வாங்கினீங்கன்னா இதில் வெஸ்டர்ன் மாடல் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குதோ 6 எடுத்துக்கலாங்க. இல்லை எனக்கு சின்ன ஃப்ராக் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஐட்டம் இருக்குங்க. 12 ஃப்ராக் ஒரு ஆஃபரில் இருக்குது, 24 ஃப்ராக் ஒரு ஆஃபரில் இருக்குங்க. எது வேணுமோ அது எடுத்துக்கலாங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு நம்ம தீபாவளிக்காக அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணி தரோங்க. சரிங்களா? 10,000 ரூபாய்க்கு ஆடைகள் வாங்கும்போது 10,000 ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீங்க. அதாவது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ரேட்டு போட்டுருக்கிறது வந்து பாதி ரேட்டு வருங்க. இது 200 100 ரூபா வருங்க, 50 ரூபானா 25 ரூபா வருங்க. அந்த மாதிரி தாங்க ரேட் எல்லாமே வந்து. இந்த ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபா தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 75 ரூபாய்க்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஃப்ராக் கொடுக்குற பாருங்க. சூப்பராக இருக்கும். 75 ரூபா தான். இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குதுங்க. இது பாருங்க 80 ரூபா. எல்லாமே சீப்பான ரேட்டு தான். அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்தியா முழுவதும் 3 ஆடைகள் 99 999 வரைக்கும் நம்ம கடை அமைச்சு தரேங்க. சரிங்களா? இது வந்து எல்லாருமே பங்கேற்கலாங்க. வயதானவர்கள் வந்துங்க, மாற்றுத்திறனாளி, பெண்கள், யார் வேணாலும் பங்கேற்கலாங்க. சரிங்களா? A to Z நம்மள எல்லாமே சரக்குலாம் செட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் கடையில் உட்காந்து வியாபாரம் மட்டும் கவனிச்சிட்டா போதுங்க. நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் பர்ச்சேஸ் போக வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ ஒரு சின்ன கடையை வச்சா கூட ஒவ்வொரு ஐட்டங்களுக்கு ஒவ்வொரு பக்கம் பர்ச்சேஸ் போக வேண்டியது வரும். இதுக்கு வந்து அப்படி தேவைப்படாது. நம்மளே எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவோம். 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு வியாபாரம்னா 1000 ரூபா லாபம் வர மாதிரி பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைக்கு வாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க, எந்த ஊர் எந்த மாவட்டம்னு. நன்றிங்க. எல்லாமுள்ள இறைவன் நம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக. நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க. கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. இங்கிலீஷ்லேயே இருக்குது. அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்குது. கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க. காலமாடு ஸ்டாப் வந்து கட் ரோடு வருங்க. அதில் உள்ள வரணும். இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவரியாக நம்ம காலமாடு ஸ்டாப் இருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது வந்து உங்கள் பஸ் ஸ்டாண்ட் இருந்து வந்தீங்கன்னாலும் வயசு காலமாடு ஸ்டாப்னு இறங்கிங்க. ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின ஸ்டாப்பு. ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க, 2 ஃபோன் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க. நம்ம பக்காவாக பண்ணுறோங்க. இப்போ நம்ம வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியூரில் தான் இருப்பேனுங்க. இவங்க தான் இருப்பாங்க. இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க. உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் பாருங்க.
காலமாடு ஸ்டாப்புங்க. அதுக்கு நேரா பாத்தீங்கன்னா ஏஎம் பிரியாணி ஒரு கடை வரும். அதுலயே பாத்தீங்கன்னா கிராஸா வருங்க, கிராஸா கட் ரோடு வருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தான். நீங்க யார்ட்டையும் வழியில கேட்க வேண்டியதில்லை. ட்ரெயின்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரிங்க. ரயில்வே ஸ்டேஷன் இங்க பக்கத்துல இருக்குங்க. அதுல வந்து நடந்து வர தூரம் தாங்க. பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப்னு சொல்லி இருக்கீங்க. காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல இங்க கட் ரோடு வருங்க. பஸ் ஸ்டாப்பும் இதே தான். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர பஸ் வந்து இங்கே தான் நிற்கும். பஸ் ஸ்டாப்பும் இதுதான். வாங்க இப்ப கடையை பாத்துருவோம். அப்படியே இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும். ரோடு இப்போதைக்கு வெட்டி போட்டுருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க, முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும். நீங்க யார்கிட்ட வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க. அப்படியே இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க. நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்ங்கிற கடையினுடைய போட்டு தெரியுங்க. இந்த ரோட்ல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம். பாருங்க, முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும். கத்தாழை செடி 2 டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க. இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்கே ஒரு போர்டு வச்சிருப்போம். அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. இதாங்க நம்ம கடையினுடைய நுழைவாயில. உன்னை ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துரலாங்க.